அன்டு பெர்ஃபெக்ஷனாக நீங்கள் மாறணும்னா முதல்ல வார்த்தையை என்ன செய்யணும்? சந்தோஷம். நெகேமியா வார்த்தையை தேவ ஜனங்கள் அந்த முரட்டாட்ட ஜனங்கள் எல்லாம் சும்மா சாதாரண ஜனங்கள் கிடையாது. ஆனால் அந்த வார்த்தையில் இருக்கிற ஃப்ரூட், கனி தரும் வார்த்தை, விதையுடைய கனிகள் அவங்கள என்ன செய்தது? மாற்றினது. அதுக்காக ஜெபிக்கணும், சபை ஜெபிக்கணும், ஊழியர்கள் ஜெபிக்கணும். ஆமென். இது உண்மை. அவங்க மேலே விழுந்த கடமை. சடன் ப்ரீஸ்டாக இருக்கக்கூடாது, ப்ரிப்பேர்ட் ப்ரீஸ்டாக இருக்கணும், ஆயத்தம் உள்ளவனாக இருக்கணும். திராட்சை ரசமும் எண்ணெயும் உங்கள் கையில் எப்போவுமே இருக்கணும். உண்மை. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அபிஷேகம் உள்ள வார்த்தையில் தான் பேசணும். நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அவங்களுக்கு அது காரியம். நீங்கள் சாதாரணமாக சொன்னாலும் போய் யோர்தானில் போய் 7 தரம் முழுகு, இட்ஸ் அ கேஷுவல் வேர்டு. அவன் எப்படி போனான்? என் ஊரில் பர்பரா இல்லையா, என் ஊரில் அது இல்லையா, இது இல்லையா, எனக்கு தெரியாது. பர்ஃபெக்ஷன் வேர்ட். அவ்வளோதான். நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்கிற அதை பற்றி கவலை இல்லை. நீ குஷ்டத்தில் இருக்கிறியா, நஷ்டத்தில் இருக்கிறியா, இஷ்டத்தில் இருக்கிறியா, அதை பற்றி யோர்தானில் போய் 7 தரம் முழுகு போ. தட்ஸ் த பர்ஃபெக்ஷன் பிளேஸ். தேவ சித்தம் செய்கிற இடம், தேவ சித்தம் செய்கிற இடம், அங்கே போ. தேவ சித்தம் செய்கிற இடத்துக்கு போ. தேவ சித்தம் செய்கிற சபைக்கு போ. தேவ சித்தம் செய்கிற சபையில் நீ இருக்கிறீன்னா அங்கே இரு. காலை கழட்டிட்டு ஓடாத. நீ எங்கே போனாலும் பர்ஃபெக்ஷன் ஆக முடியாது. ஆமென்.